அந்த முத்து மாலையை என்ன செய்யறாங்க, அவங்க அந்த போருக்கு போட்டுட்டு போகையில ஒரு அந்த போர் நடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து தங்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ அவங்க ஒரு இடத்துல டென்ட் போட்டு அடிச்சு தங்கி இருக்காங்க. அந்த இடத்துல முத்து மாலையை தவற விடுறாங்க. அதை தேடும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, தேடிக்கிட்டு இருக்காங்க, முத்து மாலை கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட கூட சென்ற அவங்களுடைய தோழர்களும் என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறங்கி முத்து மாலை தேடுற விஷயத்த அவங்க பார்க்காம என்ன செய்யறாங்க, இருந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த நோக்கி போயிடுறாங்க, திரும்ப போயிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துலயே மாட்டிக்கிட்டாங்க, அவங்க மட்டும் தனியா. அத பார்த்த ஒரு முனாஃபிக்குன் என்ன செய்யறான்னா, ஊருக்குள்ள வந்து ஒரு ஒரு அவதூறு, ஒரு தேவையில்லாத அவதூறை என்ன பண்றான், பரப்பி விடுறான். அதாவது தோழர் ஒருவர் சஃப்வான் அப்படிங்கிற நபி தோழரையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் இணைச்சு தவறாக அவதூற பரப்புறான். இந்த விஷயம் வந்து கடைசியில யாரு காதுக்கு போகுதுன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதுக்கு போகுது. அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த அவதூறா நம்பிடுறாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு நம்புறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த இதை வந்து நம்ப ஆரம்பிச்சுறாங்க. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, இது பண்றாங்க. அதன் பிறகு அவங்க இந்த விஷயம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரிய வருது. வந்து நம்ம மேல இப்படி ஒரு வீண் பழி, நம்ம மேல ஒரு அவதூறு கிளம்பி அதை வந்து நபி வந்து அதையும் வந்து நம்புறாங்க, அதனாலதான் நம்ம கூட பேசாம இருந்திருக்காங்க இவ்வளவு நாளா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு. ஆனா அவங்க அந்த சமயத்துல என்ன பண்ணல, அவதூறு பரப்பிய அந்த மனிதர்களையும் அந்த கூட்டத்தாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கல, சண்டை போடல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதை நம்பிக்கிட்டு அவங்களோட பேசாம இருந்திருக்காங்க. அவங்க கிட்டையும் அவங்க கேட்கல, சண்டை போடல. அவங்களுடைய மனநிலையை அந்த சமயத்துல எப்படி இருந்திருக்கும், சற்று யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. நம்மளுடைய மனநிலை இப்போ வந்து எப்படி இருக்கு, ஒரு செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதரோ அல்லது கணவனோ யாரோ ஒருவர் வந்து நம்ம இடத்துல இந்த விஷயத்த நீ செஞ்ச அப்படின்னு ஒரு செய்யாத விஷயத்த சொன்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு கோபம் வரும், நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட சண்டை போடுவோம். நாம தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயத்த அவங்க வந்து நீ இப்படி பண்ணுனன்னு சொன்னா நம்ம வந்து இல்ல நம்ம பண்ணலன்னு தான் சொல்லுவோம், நம்ம பண்ணியிருந்தாலுமே பண்ணலன்னு சொல்லுவோம். ஒரு பண்ணாத விஷயத்த ஒரு ஒரு மனிதன் வந்து நம்ம கிட்ட சொன்னாலோ அதை வந்து வெளியில ஃபுல்லா பரப்புறது, அததான் வந்து அவதூறுன்னு சொல்றது. இல்லாத விஷயத்த வந்து ஒருத்தவங்க மேல பழி போட்டு அதை ஃபுல்லா பரப்புறது தான் அவதூறு. அப்போ அப்படி பண்ணுனா அவளுக்கு அந்த சமயத்துல நம்மளுக்கு எப்படி கோவம் வரும், நம்ம எப்படி கொந்தளிச்சு அவங்களோட போய் சண்டை போடுவோம், எப்படி இருக்கும் நம்மளோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. இவங்களுடைய மனநிலைய யோசிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், அவங்க அந்த டயத்துல என்ன பண்ணிருக்காங்க, அந்த சூழ்நிலையிலும் பொறுமையை மேற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, அல்லாஹ் கிட்ட மட்டுமே முறையிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இறுதியாக